Welcome to my channel Learn with Yas. So இன்னைக்கு நம்ம exercise 1.5 ல நம்ம 9 sum பார்க்கலாம். already 8 sums பார்த்தாச்சு. So let f is equal to a set of function கொடுத்திருக்காங்க. be a linear function from z to z. z to z னா ஒரு integers real number system தான் குறிக்குது. z to z integer z னா integer. So find f of x னு கொடுத்திருக்காங்க. ஒரு linear function னா என்ன அப்படினா இங்க இருக்கிற coordinates கொடுத்திருக்காங்க. இது x coordinate இது y coordinate இல்லையா? இத ரெண்டுத்தையும் ஒரு கிராஃப்ல plot பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். லீனியர்னா என்ன? இங்க லைன் இருக்கு பாருங்க. லைன் லீனியர்னா லைன் லீனியர்னாவே ஸ்ட்ரெயிட் லைன் தான். சோ நான் ஒரு கிராஃப் போட்டுருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. நான் இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்றேன். ஃபர்ஸ்ட் -1,3 கொடுத்திருக்கு. -1,3 இங்க இருக்கு. சரிங்களா? இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 0,-1 0,-1 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 2,-9 2,-9 இங்க இருக்கு. சோ நான் இத அப்படியே ஜாயின் பண்ணேன்னா பாருங்க அப்படியே ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது. சோ இது வந்து லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்றோம். சோ லீனியர் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மேட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரலா ஒரு ஈக்குவேஷன் லீனியர் ஜெனரல் ஈக்குவேஷன் என்னன்னா ax + b = 0. இதுதான் ஒரு லீனியர் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மேட். ஓகேங்களா? இது வந்து எப்பவுமே x⁴1 வரணும். x⁴1 தான் லீனியர் ஈக்குவேஷன். சரி x⁴2 வந்தா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன்? அதுக்கு பேரு ax² + bx + c ன்னு இருக்கு. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க அல்ஜிப்ரால படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் x⁴3 வந்துச்சுனா ax³ + bx² + cx + d இப்படி வந்துச்சுனா இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இது தேவையில்லை நம்ம இந்த சம்முக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கேன். சோ இதுதான் நமக்கு தேவையான ஜெனரல் ஃபார்மேட். சோ நான் இங்க வந்து லீனியர் ஃபங்க்ஷன் கொடுங்க. லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது, லீனியர் ஃபங்க்ஷன். சோ f of x is equal to ax + b ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு x ஓட கோஆர்டினேட்ஸும் y ஓட கோஆர்டினேட்ஸும் தெரியும் இல்லையா? நம்ம a b கண்டுபிடிச்சு இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ x ஓட கோஆர்டினேட் y ஓட கோஆர்டினேட் தெரியும். ஃபர்ஸ்ட் x ஓட கோஆர்டினேட் என்ன கொடுத்திருக்காங்க? -1 அப்புறம் +3. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இது வந்து நான் f of x is equal to y ன்னு வச்சுக்கலாம் நாம. ஓகேங்களா? ax + b y ஆக்சிஸ் தானே, அதோட ஃபங்க்ஷன் இம்ப்ளிமென்ட் பண்ணா உங்களுக்கு y. சோ f of x is equal to y தான். இது முன்னாடி சம்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். சோ செகண்ட் எலிமெண்ட் y, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து x. ஓகேங்களா? ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற கோஆர்டினேட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x is equal to -1 இருக்கு, y is equal to 3 இருக்கு. சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 is equal to x க்கு பதிலா நம்ம a into -1 plus b வரும். ஓகேவா? சும்மா இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம். சோ ஈக்குவேஷன் 2 ல வந்து x is equal to 0 இருக்கு, y is equal to -1 இதுவும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தா -1 is equal to a into 0 plus b. சோ இங்க சால்வ் பண்ணா என்ன வரும்? b is equal to -1 வரும். சோ b is equal to -1 ஈக்குவேஷன் 1 ல போட்டா 3 is equal to a into -1 b is equal to -1 போடுறேன். ஓகேங்களா? சோ இத சால்வ் பண்ணா a is equal to -a is equal to 4 வரும். சோ a is equal to -4. சோ a is equal to -4. a b கிடைச்சாச்சு. இந்த a யும் b யும் இந்த ஜெனரல் ஃபார்மேட்ல f of x ல நம்ம சால்வ் போட்டா நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சோ f of x இங்க இருக்குனா f of x is equal to a நமக்கு என்ன? -4 into x plus -1. ஓகேங்களா? இது சால்வ் பண்ணா f of x is equal to -4x -1. சோ இதுதான் நமக்கு தேவையான லீனியர் ஃபங்க்ஷன். சோ யூசுவலா ஈக்குவேஷன் வச்சு இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் இத்தனை நாள். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ரிவர்ஸ் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு நம்ம ரேஞ்ச் டொமைன்லாம் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ ரேஞ்ச் டொமைனும் ரேஞ்சும் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான் இந்த சம்மோட ஐடியா. ஓகேங்களா? அடுத்த பார்க்கலாமா? In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 plus bt2 is equal to act1 plus bct2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Show that the circuit C of t is equal to 3t is linear. அதாவது இந்த ஃபங்க்ஷன் லீனியர்னா இந்த ஃபங்க்ஷனை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது, அதாவது இந்த பிரின்சிபலை இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த இதுவே உங்களுக்கு ஆன்சரா வந்தா உங்களுக்கு அது லீனியர்னு ப்ரூவ் பண்றோம். சோ உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து இதுதான். பெருசா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்ல. சோ நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்? t1 வேணும், t2 வேணும். சோ c of t இருக்கு நமக்கு. c of t ல வந்து is equal to 3t இருக்கு. சோ c of t ல வந்து C of t1 போடுறேன். C of t1 போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது?
C3T1 கிடைக்குது. அதே மாதிரி C of T2க்கு 3T2 கிடைக்குது. ஓகேங்களா, இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ C of T is equal to 3T இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸை உள்ள போட்டு பார்ப்போம். சோ பிரின்சிபல் இல்லையா, சோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ங்கிறதுனால இந்த பிரின்சிபலை இங்க பாலினாமியலா நம்ம யூஸ் பண்ணோம், சப்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணோம். சோ இங்க போட்டா C of AT1 plus 3BT1 that is equal to C of T ஃபங்க்ஷன்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு நம்ம t க்கு பதிலா AT1 plus BT2 வந்துச்சு. சோ இங்கேயும் t க்கு பதிலா அதே ரீப்ளேஸ் ஆகும். 3 into t க்கு பதிலா AT1 plus BT2. ஓகேங்களா, சோ ஃபைனலா 3 into உள்ள 3 உள்ள கொண்டு போறேன். 3 into AT1 plus 3 into BT2. நமக்கு என்ன தெரியும், 3T1 அப்படின்னா நமக்கு CT1 தெரியும். சோ இங்க மாத்தி எழுதிக்கலாமா, A into CT1 plus B into CT2. ஓகேவா, நமக்கு கிட்டத்தட்ட சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்துருச்சா. சோ இங்க இருக்கிறதா இதை நான் அப்படியே கீழே எழுதிடுறேன். C of AT1 plus BT2. So C of AT1 plus BT2 is equal to ACT1 plus BCT2. So நமக்கு அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலே வந்துருச்சு. அதாவது இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் லீனியரா போறது, இந்த ஈக்குவேஷன்ல இந்த பிரின்சிபலோட எலிமெண்ட்ஸை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு திருப்பி இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்துருச்சு. அதனால நம்ம என்ன ப்ரூவ் பண்றோம்னா C of T is equal to 3T is linear அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். கடைசியா நமக்கு அந்த ஆன்சர் கொண்டு வரணும், அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான மாடிஃபிகேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுவோங்க தான், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. அடுத்த சாப்டர்ஸ் எல்லாம் எல்லா வீடியோவும் நான் போட்டுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.